அவரு சிஎம் ஆனதுல எனக்கு என்ன பொறாமை? பொறாம இல்லைன்றீங்களே, பொறாம இல்லைன்னா அப்புறம் ஏன் சார் அவரை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லல? அதுக்கே பொறாமப்படுறீங்க. வாழ்த்துக்கள் சொல்றதுல உங்களுக்கு என்ன பொறாம வேண்டியது? கமல்ஹாசன் சார் கூட போய் வாழ்த்துக்கள் சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஏன் அந்த பொறாம, ஈகோ? சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவரு சிஎம் ஆனதுல எனக்கு என்ன பொறாமை? எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். என்னது ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷமா? பொறாம இல்லையா? அது இந்த இவ்வளவு சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி. அரசியல் சினிமா வரலாற்றிலேயே மிக சிறிய வயதுல 52 வயதுல முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படின்னு சினிமா இண்டஸ்ட்ரியை ஒருத்தங்க எனக்கு பெருமையா இருக்குன்றீங்களே, அப்படிப்பட்ட பெருமைப்படுற நீங்களா பொறாமப்பட்டுக்கிட்டு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லாம இப்படி பதுங்கி இருக்கீங்க? அப்படிப்பட்ட நீங்களா போய் கஷ்டப்பட்டு வருத்தப்படுறாரு அப்படி சொல்லிட்டு ஸ்டாலின் சார் போய் ஆறுதல் சொன்னீங்க. அப்படி ஆறுதலோட நல்ல மனசுலாம் இருந்தா அப்ப விஜய் சார் போய் வாழ்த்துக்கள் சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? அதாங்க பொறாம, அதுக்கு பேர் தாங்க பொறாம படம். ஆக்ட் பண்றாங்களே சொன்னா அரசியல் வேறு, ஆக்ட் பண்றது வேறு. ஆக்டிங் சொன்னா ஹெல்த் வந்து எப்போ இதாவது ஆக்ட் பண்ணலாம், வரலாம். அப்படி அதை பாதிச்சுக்காத ஒரு பொட்டிதர் பாதிப்பாங்க. அரசியல் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, கோடி மக்கள். அப்ப ஏன் சார் அரசியலையும் ஆக்டிங்கையும் ஈக்குவல் பண்ணி விஜய் சார் கழுவி ஊத்துறாங்களே, அப்பனா நீங்க கேள்வி கேட்கலையா? ஏன் கேள்வி கேட்கல? வீட்டுல படுத்து தூங்கிட்டீங்களா? நான் வந்து விஜய் வந்து நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்லது இல்லை, கெட்ட பேரு. விஜய் என்ன பத்தி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லது. என்ன விஜயோட ஒப்பிட்டு பேசினா எனக்கு நல்லது இல்லை, விஜய் என்னோட ஒப்பிட்டு பேசினா விஜய்க்கு நல்லதுன்னு சொல்லிருக்கீங்களே, என்ன சார் நீங்களா யாரு சார்? உங்களை எல்லாம் போய் அவருக்கு ஈக்குவல் பண்ணி பேச முடியாது சார். நீங்களா எப்பேற்பட்ட ஆளு? ஸ்டாலின் சாருக்கு கைக்குள்ள இன்ன வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அவ்வளவு பெரிய நல்ல தற்பெரும மனுஷனா இருந்தா நேரம் போய் கை குடிக்க வாழ்த்து சொல்லி போட்டீங்களா? நண்பனே நீ ஜெயிச்சடா, முதலமைச்சர் ஆயிட்டா சொல்லிட்டு வாழ்த்து சொல்லி போட்டா. கோடி நடிகர்கள், ஹீரோயின்ஸ், ஹீரோஸ் எல்லாமே அவருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஆனா நீங்க சிறுவயதுல இருந்து பாத்துக்கிட்டே என்ன என் கண்ணு முன்னாடி வளர்ந்த ஒரு பையன் அப்படின்ட்டு முதலமைச்சர் ஆயிட்டியா எனக்கு பெருமைன்றீங்க. அப்படியே சார் பொறாமப்பட்டு இருக்கீங்க. பாச்சியா தெரியும் சார் நீங்க பொறாமப்படுறீங்கன்னு. நீங்களா எப்பேற்பட்டாலும் உங்களுக்கு போய் அவரை ஈக்குவல் பண்ணி பேச முடியுமா? யார் சார் உங்களை ஈக்குவல் பண்ணி பேசுமா? நீங்க தான் சார் மைக்க பிடிச்சி பேசிருக்கீங்க, என்னோட விஜய் ஒப்பிட்டு பேசாதீங்க, என்னோட விஜய் ஒப்பிட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்க போய் அவரோட நாங்க ஒப்பிட்டு பேசலாமா? இதெல்லாம் பொய் சொல்லலாம் சார், அதுக்கு ஒரு அளவு இல்லையா சார்? ஸ்டாலின் சார் போய் பார்த்தது அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த கொடுத்தூரில் வந்து தோற்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில, நட்பு முறையில அவரை போய் நான் பார்த்தேன். ஒரு நண்பன்ற முறையில நான் போய், நட்புன்ற முறையில நான் போய் பார்த்தேன்னு சொல்றீங்களே, ஸ்டாலின் சார் உங்களுக்கு யாரு ரஜினி சார்? சினிமால நடிச்சிருக்காங்களா? உங்களுக்கு யார் அவரு நண்பன் நட்புன்றீங்க? இவ்வளவு தூரம் நீங்க வளர்ந்து வந்ததுக்கு அவர் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிருக்காரு? அவர்களை சினிமால உங்களுக்கு ஆக்டிங்கா ஈக்குவலா இருந்தாரு விஜய் சார், அவர் தான் உங்களுக்கு நண்பன் நட்புன்னு சொல்லிட்டு நீங்க பெருமையா சொல்லுவீங்கன்னு பார்த்தா அதனாலதான் அங்க போய் நின்றுருக்கீங்களா? அப்புறம் எதிரின்றதுனால தான் அவருக்கு ஆப்போசிட்டா நீங்க ஸ்டாலின் சார் சைடு இப்ப தாவிட்டீங்களா?